30 டேஸ் ஹேர் கட் சேலஞ்சில் டே 4 இன்றைக்கி ஒரு ஹேர் மாஸ்க் தான் வந்து போட போகிறோம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு 4 துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி இதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வடித்த கஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். வடித்த கஞ்சி நம்ம எல்லா ஹேர் மாஸ்க்லேயுமே ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆலிவ் ஆயிலுக்கு பதில் நீங்கள் கேஸ்டர் ஆயில் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதிலிருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும். ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில் இது எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேரை நல்லா எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது மாதிரி ஒரு காட்டன் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்கேல்பில் வந்து மெயினாக அப்ளை பண்ணணும். இந்த ஹேர் மாஸ்க் நம்ம ஸ்கேல்பில் இருக்க இச்சினஸ், டேண்ட்ரஃப் இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். நம்ம நியூ ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இதை அப்ளை பண்ணும்போது லைட்டாக கண்ணு எரியிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நேரத்திலே சரியாயிடும். ஸோ இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்து ஒரு ½ hour விட்டுட்டு நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.